இந்த கொஸ்டினை பாருங்கள். அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜேஎம் சென்குப்தா அப்படிங்கிறவர் தான் ஆன்சரு. ஜேஎம் சென்குப்தா ஸ்கூல் புக்கெலாம் இருக்க மாட்டார். நம்மளுக்கு இந்த சென்குப்தா அப்படிங்கிற பேர் ஞாபகம் வரும். காங்கிரஸில் பெண் தலைவராக ஒருத்தவர் நீலி சென்குப்தா அப்படிங்கிற அயர்லாந்து லேடி இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஞாபகம் வரும். இங்கிலாந்து லேடி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் தான் இவர். தெரியல இவர் என்ன கேட்டி அப்படின்னா சிட்டகாங்னு சொல்லக்கூடிய இப்போ பெங்களாதேஷில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பிறந்திருக்காரு. பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1923 பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1923 மெம்பராக இருந்திருக்காரு. இல்லை லண்டனுக்கு லா படிக்க போகிறப்ப நீலி சென்குப்தா என்ன செய்யிருக்காரு, மணந்திருக்காரு. இங்கே நிறையா முக்கியமான பங்களிப்புகள் ஸ்வராஜ் பார்ட்டியோட பிரசிடண்டாக இருந்திருக்காரு. பெங்கால் பிரசிடென்சியுடைய காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் 1929-30 மேயர் ஆஃப் கல்கத்தாவுடைய மேயராக இருந்திருக்காரு. 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துருக்காரு. இதில் போலீஸ் அட்ராசிட்டியை பற்றி இங்கே பேசியிருக்காரு. அப்புறம் என்ன கேட்டி அப்படின்னா சூர்யாசனுக்கான வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, லாயராகவும் பணியாற்றிருக்காரு. இந்த சூர்யாசனுடைய வழக்குக்காக லாயராகவும் பணியாற்றி இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா லாயராகவும் பணியாற்றிருக்கார். முக்கியமான நபராக அறியப்படக்கூடியவர் ஜேஎம் சென்குப்தா, பெங்காலை சேர்ந்தவர்.